guys, welcome back to channel. இப்போ வந்து நம்ம பைக் கேம் கேஸ் பண்ண போகிறோம். கேஸ் இது ட்ராக்கு போய் தான் ஓட்டு வாங்கலையே அந்த மாதிரி கேஸ் இருக்குது. ஆனால் இது உண்மையானே பார்த்துருக்காங்க. சரி உங்களே இது எப்படி பண்ணுங்கன்னா அவங்களே ஃபஸ்ட்டு மட்டும் சொல்லுவாங்க. எந்தெந்த இடத்துக்காக பிரேக் இருக்குது ஃபஸ்ட்டு உதவி மட்டும் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அதுவும் சொல்லிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பிரேக் அடிக்கணும்னா பிரேக் அடிக்கணும், கீர் அடிக்கணும்னா கீர். ஃபஸ்ட்டு ஆள் மட்டும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கைஸ். எனக்கு ரொம்ப ஈஸி. என்ன நான் சொன்ன ப்ராக்டிஸ்க்காக ஏன்னா இந்த கேம் நான் எப்பயோ விளாண்டுருக்கேன். அது நான் சொன்ன ப்ராக்டிஸுக்கு இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறதுக்கு சொன்னாங்க. ஸ்டாப் பண்ணிட்டேன். நீ ஃபஸ்ட்டு மட்டும் அந்த இன்சூரன்ஸ் இந்த மாதிரி தான் கைஸ் பண்ணுவேன். அதை அழுத்திட்டு அந்த இப்போ உங்களுக்கு ஏதோ வேலை வந்துக்குன்னா ஸ்டாப் பட்டன் அழுத்திட்டு இப்போ திருப்பி வந்துட்டீங்க, வேலை முடிச்சுட்டு வந்துட்டீங்க. ஏதோ ஒன்று இப்போ ஃபோன் இருந்ததுன்னா அந்த பட்டனை அழுத்திட்டு போனீங்கன்னா வந்தோடனே கீழே ஒரு ஆன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பட்டன் இருக்கும். நீங்கள் அதை அழுத்திங்கன்னா போங்க கைஸ். இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். நான் 6 நிமிஷம் இருக்குது கேஸ் அப்படியே டக்கு கொடுத்துட்டேன். ரொம்ப நேரம் வந்துட்டு அதான் கட் பண்ணிட்டு கைஸ் பாருங்க. இன்னும் 9 நேரம் லென்த்தாக போகுது வீடியோ. தான் 6 மினிட்ஸ்க்காக டெய்லி வீடியோ வந்துடும் கைஸ். 5:15க்கு வீடியோ வரும். நீங்கள் செக் பண்ணி பார்க்குறவங்க செக் பண்ணி பாருங்கள். பிஎம் ஏஎம் இல்லை கைஸ், பிஎம் 5:15க்கு நான் இது போஸ்ட் பண்ணிவிடுவேன் கைஸ். இந்த இடத்துல எப்படி ஷார்ட்கட்டுக்கு உள்ளே புரிந்து பார்த்தீங்களா கைஸ்? ட்ரிக்ஸு எனக்கு தெரியும் கைஸ். ஆனால் கொஞ்சம் மேக்ஸிமம் கொஞ்சம் ஸ்பீடு வந்தால் அந்த மாதிரி வகைதான். இதெல்லாம் ரோட் கேட்போம் கைஸ். ஏன்னா ஸ்பீடு கம்மியாக இருக்கும் போது நான் சொன்ன ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால நான் சொன்ன கீழே போகணும் பார்த்துக்கிறேன். நான் நல்லா ஜெயிக்க போகிறோம். அதுவாக சும்மா பார்த்தேன் கைஸ் வச்சு. நான் நிறைய பேர் வராது கைஸ் பார்த்துருங்க. அந்த பட்டன் தான் செதுக்கு பார்த்தீங்களா, அந்த பட்டன் அழுத்துனா அந்த மாதிரி வரும். நான் திருப்பி இதே மாற்றிக்கிட்டேன், செட்டாக மாட்டிக்கிட்டேன். ஏன்னா ஃபோனை வாட்ச் நான் ஆக மாட்டேங்குது. அதுக்காக பார்த்தேன். அதுக்காக கைஸ் நீங்கள் லைக் பண்ணோம்னா லைக் பண்ணுங்கள் கைஸ். ஷேர் பண்ணோம்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். 2 நிமிஷம் இல்லை கைஸ், ஒரு 4 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க கைஸ். வெயிட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கீழே தோட்டேன் வீலிங் வந்த மாதிரி இருந்தது. இது என்னதுன்னா லாஸ்ட்டாக வரவங்க வந்து அவுட் ஆகிடுவாங்க, எலிமினேட் பண்ணிடுவாங்க கேம்காரங்களே. லாஸ்ட்டாக போகுதா கம்ப ஃபஸ்ட்டாக பண்ணால் தான் இருக்குது. மேலே பார்த்தீங்களா நம்ம எஸ்டி ஃபயர் அவுட் ஆனால் எஸ்டி ஃபயர் ஓயூடி அவுட் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அது நெக்ஸ்ட் அவுட்டுன்னு போட்டுருக்காங்க பார்த்தீங்களா. 1 செகண்டு யாருன்னா என்ன நேம் ஆகுது புகைவிதமாக இருக்குது. இது வந்து அந்த கோடு மாதிரிலாம் வராது. நம்ம எத்தனை கவுண்ட் வந்தால் போய்க்கலாம். இது சாவ வைக்கும். சரி கொஞ்சம் ஷார்ட்கட்டுக்கு போகணும். ஆனால் இது வந்து மண்ணுங்க வந்தால் ஸ்பீடு குறைஞ்சிடும் கைஸ். அதை வந்து சொல்லியிருக்கேன். நான் மண்ணு வந்தால் ஸ்பீடு குறையும். இன்னும் 2 பேர் இருக்கணும், கரெக்டாக 2 பேர் இருக்கணும். ஸோ அப்படியே வச்சு நீங்கள் பார்த்துக்க அந்த ஸ்கோரையே வாச்சிட்டு போயிடாதீங்க. நானே பிரேக் போட்டுக்காங்க. நான் நீங்கள் எப்படி ஆகணும்னு தெரியாது, உங்கள் இஷ்டம் தான். நான் அவுட்டுன்னு வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த லாஸ்ட்டு மட்டும் தான் இருக்கா. இந்த லாஸ்ட்டு ஃபைனல் லெவல்னு சொல்ல முடியாது. ஃபைனல் அவுட்டு நெக்ஸ்ட் அவுட்டுன்னு வந்து பார்த்தீங்களா. 4 செகண்ட் 3 2 எதுக்கு பிரேக்கே போட்டேன்னா சரி அவங்க நம்ம ஈக்குவலாக அவுட்னு விளையாடணும் கைஸ். எஸ்சி நேம் வந்து கேட்டே டைப் பண்ண பார்த்தேன். நான் டைப் பண்ண முடியாது. ஏன்னு தெரியுது யாருக்காக டைப் பண்ண முடியாதுன்னா நார்மல் டைப் பண்ணேன். அதுக்கு செகண்டா
செகண்ட் ஃபஸ்ட்டே ரீச் பண்ணிட்டான். அவங்க பார்த்துப்பாங்க யார் இப்படி ஒத்துக்காது. இந்த இடத்துல தான் பிரேக் போட்டே ஆகணும். ஆமாம் ரீஸ், இந்த இடத்துல தான் பிரேக் போட்டே ஆகணும். இந்த மாதிரி பொசிஷன்ஸ் கொஞ்சம் வச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதான் கைஸ் யாராக வராதீங்க தைரியம். 5 ரவுண்டு கிட்ட போகாது, 4 ரவுண்டு 5 ரவுண்டு அன்லாக் ஆகிடும். 4 ரவுண்டு மட்டும் கைஸ் எடுத்து போட்டேன். 5ஆம் ரவுண்டு அங்கே ஒரு முக்கியமான வேலை வந்துச்சு வேலை, அதனால 5ஆம் ரவுண்டு போட முடியல. நெக்ஸ்ட் இதாக பார்த்தீங்கன்னா 5ஆம் ரவுண்டு போட்டு நெக்ஸ்ட் இதாக வந்து 9ஆம் ரவுண்டு வரைக்கும் போடுவேன் கைஸ். 10ஆவது அன்லாக் பண்ணிடுவேன், ஆனால் 9 வரைக்கும் தான் போடுவேன். கைஸ் ஒரு பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 4 இது ஏன்னா வந்து 4 இந்த கேம் மட்டும். இந்த கேம் வந்து ரேஸ் வந்து 4 ரேஸ் கைஸ். அதிகமாக போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் எனக்கும் செட் ஆகாது, டைமிங்கும் செட் ஆகாது. அதான் சரி காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.